ஹலோ guys, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் உதய்குமார் டாக்ஸ். ஸோ நம்ம இந்த வீடியோவில் யார் இந்த லீ டாங்குவா அப்படின்ற ஒரு ப்ரொமோ நம்ம நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஸோ லீ டாங்குவா இஸ் எ ப்ரொஃபஷ்னல் ஜிம்னாஸ்ட். எஸ், அண்ட் அவர் ரெப்ரசன்ட் பண்ணுற கண்ட்ரி சுவிட்சர்லாண்ட். சுவிட்சர்லாண்ட் இஸ் அ அடாப்டட் கண்ட்ரி ஃபார் லீ டாங்குவா. சுவிட்சர்லாண்ட் அடாப்டட் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்போ சொந்த நேஷ்னாலிட்டி எது அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். எஸ், ஹீ இஸ் நாட் பார்ன் இன் சுவிட்சர்லாண்ட், பட் ஹீ இஸ் ரெப்ரசன்டேட்டிங் சுவிட்சர்லாண்ட். ஆனால் அவர் பிறந்தது செக்டு, சைனாவில் பிறந்தார். அண்ட் அவர் பிறந்த தேதி 10th December 1967 பிறந்தார். அண்ட் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஹீ ரெப்ரசன்டட் சைனா. அண்ட் இன் 1987 சைனாக்காக ஒரு நேஷ்னல் டைட்டில் வின் பண்ணி கொடுத்துருக்காரு ஜிம்னாஸ்டிக்ஸில். அண்ட் 1988 ஒரு சிவியர் நெக் இன்ஜுரினால் ஹீ கான்ட் ஏபிள் டு பார்ட்டிசிபேட் இன் எனி கேம்ஸ் ஃபார் ஜிம்னாஸ்டிக்ஸ். 1988 டு அந்த 1993 பீரியட் ஆஃப் டைம் அவரோட ரெஸ்டிங் பீரியட். அவரால் எந்த ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலையும் சரி நேஷ்னல் லெவலையும் சரி எந்த கேம்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல. அண்ட் 1988 எஸ்பெரன்சா ஃப்ரைடி அப்படின்ற ஒரு பர்சனை மீட் பண்ணுறாரு. அவங்கள பார்த்த உடனே அவருக்கு பிடிச்சி அவங்கள லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரு. அண்ட் அதை அவரோட சைனீஸ் கோச்சஸ் கிட்ட போய் சொன்னார். சைனீஸ் ஜிம்னாஸ்டிக் கோச்சஸ் கிட்ட நான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு போய் சொன்னார். அந்த டைமில் அவங்க வேற ஒரு கண்ட்ரி, ஐ மீன் சுவிட்சர்லாண்ட் கண்ட்ரி சேர்ந்தவங்க எஸ்பெரன்சா ஃப்ரைடி. அதனால் நீ அவங்கள மேரேஜ் பண்ணிக்கக்கூடாது, இந்த ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னு சைனீஸ் கோச்சஸ் எல்லாம் இவர்கிட்ட சொன்னாங்க. இவருக்கு அவரோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு ஃபீல் பண்ணதுனால எனக்கு நான் அவங்க கூட மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சைனீஸ் கோச்சஸ் கிட்ட. ஆனால் அவங்க நீ அவளை பிரேக்கப் பண்ணாதான் நாங்கள் உனக்கு இந்த ஒலிம்பிக்கில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணுற சான்சஸ் எல்லாம் உனக்கு சைனா சைட்லேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நான் எனக்கு என் ரிலேஷன்ஷிப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சைனாவோடைய ஆஃபர்ஸை ரிஜெக்ட் பண்ணிட்டு சுவிட்சர்லாண்டுக்கு ட்ராவல் பண்ணி செட்டில் ஆகிட்டார். எஸ், அதனால தான் ஹீ இஸ் ரெப்ரசன்டேட்டிங் சுவிட்சர்லாண்ட். சைனாலேருந்து சுவிட்சர்லாண்ட் போய் சுவிட்சர்லாண்ட் ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. சுவிட்சர்லாண்டில் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் அங்கே போய் இமிக்ரெண்ட் ஆனால் அங்கே ஒரு 10 years கழித்து தான் உங்களுக்கு ஸ்விஸ் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். பட் இவர் சுவிட்சர்லாண்ட் உமனை மேரேஜ் பண்ணதுனால 5 years, சுவிட்சர்லாண்ட் மென்னையும் உமனையும் மேரேஜ் பண்ணால் 5 yearsல நமக்கு அந்த ஸ்விஸ் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். அட் 1994 வேர்ல்டு ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் என்ற டோர்னமெண்ட்டில் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணி பிரான்ஸ் மெடல் வின் பண்ணுறாரு. அண்ட் அதுக்கு அடுத்த வருஷம் 1995 சேம் அதே வேர்ல்டு ஆர்டிஸ்டிக் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப்பில் கோல்டு மெடல் வின் பண்ணுறாரு. ஸோ இந்த 1 year ஸ்பேனில் இவருடைய க்ரோத்து ட்ரெமண்டஸ், இஸ் ஃபென்டாஸ்டிக் க்ரோத் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அட் 1996 ரெண்டு மெடல் வின் பண்ணுறாரு. யூரோப்பியன் அண்ட் ஒலிம்பிக் பாமெல் ஹார்ஸ் வின்னராக 1996 மாறுறாரு. அண்ட் 1996 இவர் ஒரு ரெக்கார்டும் மேக் பண்ணுறாரு சுவிட்சர்லாண்டுக்காக. சின்ஸ் 1952 டு அந்த 1996 அந்த பீரியடில் யாருமே சுவிட்சர்லாண்டுக்காக ஒலிம்பிக்ஸ் வின் பண்ணல. அட் தி ஏஜ் ஆஃப் 29, 1996 அவரோட ஏஜ் 29. அந்த டைம் ஸ்பேனில் யாரும் ஒலிம்பிக்ஸ் சுவிட்சர்லாண்டுக்காக வின் பண்ணல. ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு வின் ஒலிம்பிக்ஸ் ஃபார் சுவிட்சர்லாண்ட். நினச்சி பாருங்கள், சைனாவிலேருந்து சுவிட்சர்லாண்டுக்கு சைனாலேருந்து சுவிட்சர்லாண்டுக்கு தன்னோட ரிலேஷன்ஷிப்காக சுவிட்சர்லாண்டுக்கு இங்கே செட்டில் ஆகி இங்கே 5 வருஷம் வெயிட் பண்ணி சுவிட்சர்லாண்ட் சிட்டிசன்ஷிப் கிடச்சி அதுக்கப்புறம் ஒலிம்பிக் கேம்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவல், நேஷ்னல் லெவல் ஜிம்னாஸ்டிக் காம்படிஷன்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி 1996 ஒலிம்பிக் சான்ஸ் கிடச்சி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி சுவிட்சர்லாண்டுக்காக ஒலிம்பிக்ஸில் வின் பண்ணி கொடுத்து, அதுவும் அந்த
ரெக்கார்டு மேக் பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் ஜேர்னி இஸ் ஃபென்டாஸ்டிக் ஜேர்னி ஃபார் ஹிம். ஹிம் மட்டும் இல்ல, இனி வர ஜெனரேஷன்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸா இருக்கட்டும் சரி, யாரா இருக்கட்டும் சரி, இந்த ஜேர்னி ஆஃப் ஹிம் இட்ஸ் அ மோட்டிவேஷன் ஃபார் எவ்ரிஒன். எனக்கு பெரிய மோட்டிவேஷன். உங்களுக்கும் பெரிய மோட்டிவேஷனா இருக்கும்னு நானும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ இஸ் டு மேக் தட் ஹி இஸ் அ லெஜண்ட். த மேன், த மித், த லெஜண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெர்ஃபெக்ட், அந்த லைனுக்கான பெர்ஃபெக்ட் மேட்ச் வந்து லீ டாங்குவா. ஸோ நான் கூட இவர் இன்ஸ்டால பார்த்துன்னு இருந்தேன். இன்ஸ்டா நோண்டிட்டு இருக்கும்போது இவரோட ரீல் ஒண்ணு வந்துச்சு. அதுல இவர் பண்ண அந்த ஜிம்னாஸ்டிக் மூவ்மெண்ட்ஸ்லாம் ட்ரெமெண்டஸ். ஸோ யார் இந்த மனுஷன் அப்படின்னு சும்மா ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது தான் இவ்வளோ அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிய வந்துச்சு. அண்ட் இவருடைய பர்சனல் லைஃப்ல 1988ல எஸ்பெரன்சா ஃப்ரைடி கூட மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னோம்ல. அண்ட் 2004ல அவங்களுக்குள்ள டிவோர்ஸ் ஆகி, அதுக்கப்புறம் கியான் ஹுவாங் அப்படின்ற ஒரு விமனை இவர் மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. அண்ட் அவங்களுக்கு இப்போ 2 கிட்ஸ் இருக்காங்க. அண்ட் நவ் ஹி இஸ் அ ஹாப்பி மேன் அண்ட் ஹி இஸ் லீடிங் அ குட் லைஃப் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இவருடைய ஜேர்னியை பார்த்து எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனல். உங்களுக்கு எப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் அந்த பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க் யூ.